ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் த டிஃப்ரெண்ட் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு பெர்ரி ஸ்மூத்தி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ரிஸ் தான் நிறையா இருக்கணும். அண்ட் பழம் வந்து நம்ம ஸ்வீட்னஸ்க்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஒரு பழம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ஃபுல்லாக வந்து அதுலேயே மெஷர் பண்ணியிருந்தேன். ஒரு பவுல் ஸ்ட்ராபெர்ரி போட்டிருக்கேன். அதோட காம்பை பிரிச்சுட்டு நல்லா கழுவிட்டு வெட்டி சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரிஸும் ஒரு பவுல் சேர்த்துருக்கேன். ப்ளூபெர்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழுத்து ரொம்ப பழமாக ஒரு மாதிரி கொலன்னு இருந்துச்சுன்னா அதை சேர்க்க வேண்டாம். அது வந்து ஃபுட் பாய்சன் மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தூக்கி தூரம் போட்டு ஓரளவு வந்து பழுத்திருந்தது நல்லா ஓரளவு சாப்பிட்ற ஸ்டேஜில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்வீட்னஸ்க்காக தான் நான் வந்து கொய்யாப்பழம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 சின்ன கொய்யா சேர்த்துருக்கேன். சப்போஸ் இந்த கொய்யாவுக்கு பதிலாக மேங்கோ சேர்க்கலாம், பனானா சேர்க்கலாம், டேட்ஸ் சேர்க்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்க்கலாம். இல்லைனா கொய்யாவுக்கு பதிலாக நீங்கள் ஸ்பின்னாச்சும் டேட்டும் சேர்த்து கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். பட் ஸ்பின்னாச் அதாவது கீரை சேர்க்குறீங்கன்னா இருந்ததுன்னா இந்த பாலை சேர்க்குறது தவிர்த்துடுங்க. நான் வந்து 1 கப் பால் மட்டும் சேர்த்து இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அண்ட் நீங்கள் வந்து சுகர் சாப்பிடுவீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பனக்கல்கண்டு கூட நீங்கள் சேர்த்து போட்டு பண்ணிக்கலாம். இல்லை ப்ரௌன் சுகர் இல்லைனா வந்து கெயின் சுகர் அது மாதிரியும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ சூப்பராக நம்ம எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ வாங்க நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறதுக்கு எடுத்து போயிடலாம். இது கூட வேறு எதுவும் சேர்க்க வேணாம். சப்போஸ் நீங்கள் கீரை சேர்க்குறதா இருந்துச்சுன்னா பால் சேர்க்காமல் பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாலும் தண்ணியும் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம நல்லா ஹை ஸ்பீடில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய ஸ்மூத்தியோட திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அரைச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் தின்னராக வேணும், குடிக்கிற மாதிரி நல்லா சட்டுன்னு வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் திக்காகவே குடிப்பேன், அதனால் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். அதோட ஃப்ரூட்னஸ் வந்து டேஸ்ட் வந்து நிறையா இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து திக்காக பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கப்பில் வந்து மாற்றிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கப் சைஸ் அளவு எனக்கு வந்து ஸ்மூத்தி வந்திருக்கு. இது கூட இன்னொரு 1/2 கப் கூட வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்னிங் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் மட்டும் இல்லைங்க, நமக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பெர்ரி ஸ்மூத்தி வந்து அது வந்து சூப்பராக எடுத்துக்கலாம். இப்போ உடம்புல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா லைக் தைராய்டு, சுகர் ஏதாவது இருந்ததுன்னா இதை ஒரு டாக்டர் அட்வைஸோடு எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு நம்ம சேனல் ரெசிபிஸ்லாம் லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.